பறவை போல ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே மண்ணிலே ஒரே உரிமை கீதம் பாடுவோம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் இட். எனக்கு போட்டிங்னாலே பிடிக்கும். சோ ஐ அம் ஹாப்பி. எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். இயற்கை சூழல் சார்ந்த இந்த ஏரியில மிதந்துட்டு போறது வந்து வானத்திலே மிதக்கும் போல மிகவும் சிறப்பா இருக்கு. அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் கீதம் பாடுவோம். டன் 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 டன். Hi guys, welcome to my YouTube channel. This is Money Talks. இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னா கம்போடியால ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பார்க்க போயிட்டு இருக்கேன். Cambodia. அருமையா இருக்குது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். சார் ரொம்ப பயங்கரமா இருக்குது, இனிமையா இருக்கு. தண்ணியில மிதக்கிறதே ஒரு சுகம் தானே, அதனால இந்த போட்டும் ரொம்ப அருமையா இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போ என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறோம். வச்சு செய்ய போறோம். நம்ம இவள் பாடத்தை சொல்றது எப்படி இருக்கீங்க? தாலாட்டு தேவானம் தள்ளாடு தேவம் அந்த போல இருக்கு. அது போல இருக்கு. அடேங்கப்பா. சார் நீங்க எப்படி இருக்கு? இது எனக்கு புது பயணம். இது நல்ல சுகமா இருக்குது. சூப்பர். நல்லா என்ஜாய் பண்றோம். சார் நீங்க? ரொம்ப அருமையா இருக்கு சார். சிறப்பான பயணம். சூப்பர். சார் நரசிம்மன் தர்மபுரியிலேருந்து வந்திருக்கேன். கம்போடியா 3வது நாள் பயணம் மிகவும் சிறப்பான பயணமா இருக்கு. இப்ப இயற்கை சூழல் சார்ந்த இந்த ஏரியில மிதந்துட்டு போறது வந்து வானத்திலே மிதக்கும் போல மிகவும் சிறப்பா இருக்கு. நம்ம குழு அனைவரும் சேர்ந்து போறது இதுல மிகவும் சிறப்பு. சூப்பர். மேடம் நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டுல வர இது ஏரியில வந்து முதல்ல இருக்கணும்னு வேற சொன்னாங்க. மாடியில வந்து சார் எப்படி சார் இருக்கு சொல்லுங்க சார். ராஜேந்திர சோழ வந்து போருக்கு போன மாதிரி இருக்குது கடல்ல போறது. இது ஒரு மாறுபட்ட இனிய அனுபவம். கண்டிப்பா நிச்சயமா இது வந்து நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு இங்க வந்து இது ஒரு 2 நாள் ரிலாக்ஸா இருந்துட்டு போறோம். சூப்பர். இது வந்து உண்மையிலேயே மனிதனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல். சூப்பர். சிறப்பான ஒரு வெளிநாட்டு பயணத்தில் வந்து இந்த கடாரங்கொண்டான் நிகழ்ச்சியில் அதனோட இணைப்பாக இந்த மாந்துருவு காடுகளை போன்ற தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் மாந்துருவு காடுகளை போன்ற ஒரு நெடிய நீர்வழி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறப்பு புதியதொரு அனுபவமாகும். அருணகிரி சங்கரங்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு. நான் 29 நாடுகள் சுற்றி இருக்கிறேன். இது 30வது நாடு. ஜப்பான் செப்டம்பர் மாதம் ஜப்பானில் 15 நாட்கள், அக்டோபர் மாதம் 35 நாட்கள் அமெரிக்காவில் முடித்துவிட்டு இங்கு வந்தேன். அந்த நாட்டில் கட்டடங்களோடும் பிரம்மாண்டமான கார்கள் பெரிய பெரிய வீடுகளோடும் சுற்றி வந்த எனக்கு கம்போடியா ஒரு அமைதியான நாடாக தெரிகிறது. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கம்போடியா பயணம் இனிமையாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒரு முறை கம்போடியா வந்து பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. நான் மேலே நிற்கிறேன், போட் மேலே வேறு லெவலுக்கு வியூ. கம்போடியா செம்ம அருமை. இந்த கீழே வந்து கொஞ்சம் உட்காந்துருக்காங்க, அவங்களோட கருத்து கேட்க போகிறேன். நான் இப்போ கீழே போக போகிறேன், வாங்க என்னோட. நம்ம டிரைவர், போட் டிரைவர் இருக்காரு. ஹாய், சூப்பர்.
சார் எப்படி சார் இருக்கு போட்டு அனுபவம் சொல்லுங்க. ஓகே, இப்போ பழைய அனுபவம் தான், ஆனால் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. ஏன்னா சுற்றிலும் கடை பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் என்ன சொன்னாங்க, முதல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் முதல்ல இருக்கான்னு பார்த்துட்டே வரேன். Hi, how do you feel? I'm so happy, very nice. சிறப்பான சுற்றுலா, சிறப்பாக காற்று வாங்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். நல்ல அனுபவம். நல்லா இருக்கு சார். எப்படி சார் கண்ணன் சார் சொல்லுங்க. சூப்பர். ஜாலியா இருக்கு. சூப்பர் மேடம், நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஃப்ளோட்டிங் வில்லேஜ் பார்க்க போறது பயணங்கள் வாழ்க்கையை அழகாக்குது, மகிழ்ச்சி ஆக்குது. காட்லேஸ் ஆப்ல இருக்கோம். வெரி அட்வென்ச்சரஸ், பியூட்டிஃபுல். I feel really good. ஓ சூப்பர். A beautiful ride by boat. வணக்கம், having a good time. Wish you a year. Thank you. ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லலாம். ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பயமா இருக்கு. பயமா இருக்கு. முதல்ல வந்து பயமா இருக்கு. இல்லையா, போட்லயே போக மாட்டாங்க. அப்படியா? பிடிச்சி கூப்பிட்டு வாட்டாங்க. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. I'm enjoying it. எனக்கு போட்டிங்னாலே பிடிக்கும். So I'm happy. Yes. Guys, hello, how are you? ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாங்க. வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அலப்புற ஸ்டார்டிங் டான்ஸ். Cambodia, awesome. Come on to see That is so big. Lovely. Look at that lake. Resources. Yeah, welcome Cambodia. Naga, yeah. Thank you so much, sir. Super. See you soon. விழுப்புரம் ராகவன் சார், முதல் முறையாக நீங்கள் வந்து கம்போடியாவில் ஃப்ளோட்டிங் வில்லேஜ் வந்திருக்கீங்க. இந்த ஃப்ளோட்டிங் பார்க்க போகிறீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? சிறப்பே சிறப்பு. தமிழகத்தில் வீராணம் ஏரின்னு சொல்லக்கூடிய பெரிய ஏரி, அந்த ஏரியில் ஆண்டு முழுவதும் தண்ணி இல்லாததுனால இது மாதிரி போட்டிங் சர்வீஸ் தண்ணி இருக்கிற காலங்களில் மட்டும். இது எந்த காலமும் அது போட்டிங் சர்வீஸ் இருக்கிறதுனால இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குது. ஆகவே கம்போடியா தான். சாசன பஞ்ச்லைன் வந்து கம்போடியா தான். வேற லெவலில் இருக்க ரொம்ப அமைதியான மக்கள். இங்கே பாருங்க, போட் இதான் ஃப்ளோட்டிங் வில்லேஜ் சொல்றது. மக்கள்லாம் வந்து பாருங்க, இங்கே தண்ணியே வாழக்கூடிய நிலைமையை பார்க்கின்ற போது இங்கே இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க பாருங்க சார். அவர்கள் இறைவனை வணங்கக்கூடிய உடைய கோயில்கள், மரத்தால் செய்யப்பட்ட கோயில்கள், வண்ணம் தீட்டப்பட்டு மரத்தால் செய்யப்பட்ட கோயில்களை அவர்கள் வணங்குவதில் அத்தனை மகிழ்ச்சி அடைகிறார்.
கோயிலுடைய பாலோயர்கள் எல்லாம் வெண்ணிறை உடை அணிந்து இறைவனை இப்பொழுது வணங்கிட்டு இருக்காங்க. வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இப்படி ஒரு காட்சியை நம்ம இந்தியாவில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ இந்த ஏரியில முதலைகள் இருப்பதாக சொல்கிறார். முதல்ல ஒன்றும் கணக்கு தெரியல சார். முதல்களும் ஒன்று நாங்கள் பார்க்க பயணத்தின் போது ஒருபோதும் நாங்கள் பார்த்தோம். ஓகே ஓகே. சார் சொல்றாரு if you jump you can see the crocodile. You kiss the crocodile. Wow. சார் பயமா ஹேட் போட்டு பயங்கரமா ஸ்டைலா இருக்கீங்களே, என்ன விஷயம்? கம்போடியாவில் இது நம்ம தமிழரின் வீரம் விளைந்த மண். ஸோ அதன் அடையாளம் தான் நாம் ராஜாவாக தோற்றமளிக்கிறோம். அதற்காகவே இந்த தொப்பியை நாங்கள் இந்த ஃபுல்லாவே எங்கள் தலையில் கவிழ்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பார்க்க வேண்டிய காட்சிகள் ஏராளமாக இருக்கின்றன. காட்சிகளை பார்ப்பதற்காகவே நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிறப்படைகிறோம். இந்த மிதவை வீடுகளும் படகுகளும் அதிகமாக இதில் காணப்படுவதால் பறவைகளை இங்கும் காண முடியவில்லை என்பது ஆனால் வேடந்தாங்களை விட இது பெரிய ஏரியாக கருத முடிகிறது. வேடந்தாங்களுக்கு பறவை வலசை வருவது ஒரு பெரிய விஷயமானது. அதுபோன்று இங்கு வலசை வருமா என்று நாம் அந்த சீசனில் பருவத்தில் பார்க்க வேண்டியது ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவேளை இங்கேயும் பறவைகள் வந்து தங்குவதற்கு ஏற்ற இடமாக இந்த ஏரி அமைந்திருக்கிறது கம்போடியாவில். மகிழ்ச்சி அடைகிறது. ஓகே சார். ஹோட்டல் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மிதவை வீடுகளிலே பார்க்கின்ற போது இங்கேயும் ஹோட்டல்கள் தங்குவதற்கான ஹோட்டல்கள் இருக்கின்றன. இங்கே இன்று ஏதோ ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது என்பது தெரிய வருகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி கம்போடியாவில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஆமாம் அங்கே ஒன்று அங்காங்கே ஹோட்டல் தங்கு விடுதிகள் இருக்கிறது. அந்த தங்கு விடுதிகளிலே நிகழ்ச்சிகள் நடத்துவது, நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துவதும் இதை சிறப்பாக பார்வையிடுவதிலே அதை பார்வையிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி. இந்த படகுகளை கம்போடியாவில் ஏரியில் படகை இயக்குவதற்கும் படகு வீடுகளை பார்ப்பதற்குமாகவே இது மாபெரும் ஒரு சுற்றுலா தலமாக அமைகிறது. இங்கே ஒரு படகுல பார்க்கின்ற போது தந்தையும் மகனும் படகை செலுத்துவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது மாதிரி சிறு வயது 14 வயதுக்கு உட்பட்டவர்களும் இங்கே வந்து இந்த படகுல வந்து பணி செய்வதை நாம் கவனிக்கிறோம். உலக அளவிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக ஒரு ஹோட்டல் நிகழ்ச்சியில் பார்த்தோம். இங்கே மக்கள், வெளிநாட்டை சேர்ந்த மக்கள் வந்து இந்த உணவு விடுதியில் அமர்ந்து உணவு உண்பதை நாங்கள் காண்கின்றோம். இதேபோன்று பல நாள்கள் தங்கி கூட இங்கே வாழ்வதற்கு ஏற்ற
அல்லது சுற்றுலா பயணிகள் பல நாள்கள் வந்து கழிப்பதற்கு ஏற்றவாறு இங்கே பெரிய பெரிய ஹோட்டல்களும் விடுதிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு அருமையான லொக்கேஷன். நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரையிலும் இந்த தண்ணி விடுதிகளுக்கு ஹோட்டல் மாதிரி அமைந்துள்ள பகுதியில் ஒரு 5வது இடத்தில் இந்த மிதவை வீடுகளில் வாழ்பவர்கள் பெரும்பாலோர் இந்த படகு சவாரி செய்து இதன் மூலம் தான் பொருள் ஈட்டி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் என்பது தெரிய வருது. Lake looks like a sea, but it's not sea, it's a lake. Big lake. Big crocodile. Big crocodile. Here's the crocodile. சொல்லுங்க மேடம். உங்களை பார்த்து கைவிட்டாங்க. இது வந்து கடல் ஏரியா, இது வந்து லேக்கு பாருங்க. லேக்கு ஒரு பிடிச்சிட்டு போகிறோம். மேப்பில் பாருங்க, நடுவில் தான் சார் அந்த இதாக கடலே கிடையாது, லேக்கு தானே. அந்த சரி பாருங்க, அந்த பாட்டு பாட்டுக்கா அந்த பாட்டை அப்படியே சொல்லி மேப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுல அந்த ப்ளூ காமிச்சாங்க. ஏரி கடலே கிடையாது சார். கடலே கடல் வந்து வெளியே போனீங்க அந்த சைடு போகணும். அந்த வியட்நாம் கிட்ட பார்டர் போகிறீங்களா, அங்கே தான் கடல். அந்த பறவை போல ஆட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. Cambodia, 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 Cambodia. அவரு 1,005,000 year old. This. Oh, yeah, 1,005 million years. Yeah, those side. இது தாங்காது நினைக்கிறேன். Aided by the Lord. Yeah. இப்பொழுது நாங்கள் சியாம் ரீப் நகரில் ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு தீவு, கடல் மாதிரி பெரிய தீவு. அதில் ஏரியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடல் மாதிரி பெரிய ஏரியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேற்றின்று நாளை படத்தில் எல்லைகள் இல்லா உலகம், என் இதயமும் அதுபோல் நிலவும், புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே என்ற இதற்காகவே எழுதியது போல் இப்பொழுது என் மனதில் தோன்றுகிறது. அந்த பாடல் எம்ஜிஆர் நடித்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய சிறந்த பாடல்களில் ஒன்று. சூப்பர் சார்.
அவர் சொல்லுவார் பாருங்க, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 ஆடல் பாடல் வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. சார் நான் எம்ஜிஆருடைய உலகம் சுற்றுவாளியன் படத்தை 21 பைசா 26 பைசாவுக்கு தரையில உட்கார்ந்து 50 தடவை பார்த்தேன். அதுலதான் இப்ப அதுல அந்த படத்துல எடுத்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும்னு புறப்பட்டு நான் இது வரைக்கும் எம்ஜிஆர் படம் எடுத்த இடத்துல ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டேன். இது 29 நாடு முடிச்சு, இது 30வது நாடு. அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் கீதம் பாடுவோம். அடிமை என்று விலகவில்லையே, என்று அனுமதில்லையே, சுடுவதில்லை, நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல் இல்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஓடுற நரியில ஒரு நரி கொள்ள நரிதான், தஜும் தஜும் தஜும், இங்கு ஆடுற நரியில பல நரி கெட நரிதான், தஜும் தஜும் தஜும், ஓடுற நரியில ஒரு நரி கொள்ள நரிதான், தஜும் தஜும் தஜும், இங்கு ஆடுற நரியில பல நரி கள்ள நரிதான், தஜும் தஜும் தஜும். எங்க இங்க ஒரு பிள்ளை கேங்க வருது. தலைவா வணக்கம் தலைவா, தாடி தலைவா, தலைவா. புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது, வரவேற்க பூமழை பொழிகிறது. எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்? இது பாடலாங்களா? அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி. ஐயோ பாருங்க, என்னென்ன பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயர் வைத்தார்,
பொன்னான உலகென்று பெயரும் வைத்தார். இந்த பூமி சிரிக்கும், அந்த நாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலில் அந்த பாட்டுல இப்படி கீழே வந்துட்டு இப்படி போந்து இப்படி கையை தூக்க தெரியுங்களா? எவனுக்குமே வராது அது. அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவை பொருள்களை தொடமாட்டேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அதாவது இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையே நடுக்கமா. ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதுண்டோ? பாடி வாழ்க்கை என்றால் டாலர்கள் இருக்கும். இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிய கவிஞர் வாலி, அவரை ஊக்கப்படுத்துறது இந்த பாட்டு பார். தனக்கு சோர்வு வரும்போதெல்லாம் இந்த பாட்டை தான் கேட்பாராம். கண்டிப்பா. என்ன சொன்னீங்க பத்தி? ஏதோ சன்செட்டுப்பா, எல்லாம் பாருங்கப்பா. கம்போடியா சன்செட் போகலாம், போய் பார்த்துருங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட் இருக்கு. கம்போடியாவில் ஓட்டிங் வில்லேஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சன்செட் இருக்கு. வேற லெவலில் இருக்கு சன்செட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மணி டாக்ஸ் நேரில் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க. நிறைய வீடியோ சொல்லிட்டு இருப்பது. ஸ்டே டியூன் வித் மணி டாக்ஸ்.